ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, நானே உன் பங்கும் சுதந்திரமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I am your portion and your inheritance. நானே உன்னுடைய சுதந்திரமும் உன் பங்குமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, நம் பிள்ளைகளை குறித்து ஒரு மிகப்பெரிய பெருமை பாராட்டுவோம். இது என்னுடைய மகன், இது என்னுடைய சுதந்திரம், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய வாகனம், இது என்னுடைய ஞானம், என்னுடைய சொத்து, என்னுடைய வாகனம். ஏனென்றால் இது எனக்கு சொந்தமானது. அது நம்மோடு கூட இருக்கும்போது அது பெருமை என்று யோசிக்கிறோம். அது என்னுடையது என்று பெருமை பாராட்டுகிறோம். பாருங்க, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இது எல்லாத்தையும் காட்டிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறது தான் உனக்கு மிகப்பெரிய பங்கும் சுதந்திரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானே உன் பங்கும் சுதந்திரமாய் இருக்கிறேன். ஒருவேளை இந்த உலகத்துடைய காரியங்களை நம்மோடு கூட இருப்பதை கண்டு நம்ம அதிக பெருமை பாராட்டுகிறோம். ஆனால் இந்த உலகத்தையே உருவாக்கின ஆண்டவர் நமது சுதந்திரம், நமது பங்கு என்று சொல்லும்போது இது எத்தனை தைரியம், எத்தனை ஒரு சந்தோஷம் இல்லை? யோசித்து பாருங்க, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரே எனக்கு சொந்தம், எனக்கு சுதந்திரம் என்று சொல்லும்போது அது எத்தனை பெரிய நம்பிக்கை, எத்தனை பெரிய ஒரு சொத்து. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகள் என்று நம்மை சொல்லுவதில் ஆண்டவர் ஒரு நாள் விற்கப்படுவதில்லை. அவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லுவதில்லை நாம் மிகப்பெரிய பெருமையை நாம் படுகிறோம். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். நான் தான் உனக்கு எல்லாமே, நான் தான் உனக்கு எல்லாமே. உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது நான் தான், உனக்கு சொத்தா இருப்பது நான் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவரே நமக்கு சொத்தா இருக்கும்போது இந்த உலகம் நமக்கு எதுக்கு? இந்த உலகம் என்ன காரியம் நமக்கு செய்யும்? ஒண்ணுமே இல்லை. எது சம்பாதித்தாலும் விட்டு விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த சொத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் ஐயானா, கடைசி வரைக்குமே மரித்த பின்பதாக கூட அந்த ஒரு வாழ்க்கை தான் நம்மை உயர்த்துது. அந்த வாழ்க்கை தான் நம்மை நினைவுக்கு, அந்த வாழ்க்கை தான் இன்று நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்தி வைக்கும். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் சுதந்திரமும் உன் பங்குமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் அப்பா, நீரே எனக்கு போதும் அப்பா. என் வாழ்க்கையில வேறு ஒண்ணு எனக்கு வேண்டாம், நீர் எனக்கு போதும். நீர் என்னோடு கூட இருந்தீரானா இந்த உலக காரியங்கள் எல்லாம் என்னை தேடி வந்துடும். இந்த உலக காரியங்கள் எல்லாம் என்னை வந்து சந்தித்திரும். நீர் எனக்கு போதும், நீர் என் சுதந்திரமும் என் பங்குமாய் இரும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். கவலைப்படாதிருங்கள், அவரே நமக்கு சொத்து. இது போதுமே. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீர் எங்கள் சுதந்திரமும் பங்குமாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற ஒரே ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, தைரியத்தை தருகிறது அப்பா. நீ தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், எங்களை உருவாக்கும், எங்களை புதுப்பையும், எங்கள் காயங்களை கட்டும். உங்களுடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்கட்டும் அப்பா. இந்த நாட்டு முழுவதும் உடைய சமாதானம் கொண்டிருக்கின்ற இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீரே பலனாய் இருக்க கெஞ்சோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நினைவு கூர்ந்து ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.